அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம நூரானி காய்தாவில் இருக்க சட்டங்கள் இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிற சட்டம் என்ன அப்படின்னா, கடா ஜபர் கடா ஜேர் உல்டா பேஷ். இந்த 3 சட்டமும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கடா ஜபர், இது கடா ஜேர், இது உல்டா பேஷ். ஓகேவா? கடா ஜபர் கடா ஜேர் உல்டா பேஷ் இம்மூன்றையும் மத்துடைய எழுத்துக்கள் போலவே சிறிது நீட்டி ஓத வேண்டும். கடா ஜபர் என்பது மத்துடைய ஒரு அலிஃபை போல், இங்கே எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. பா கடா ஜபர் பா என்பது பா அலிஃப் ஜபர் பாவிற்கு ஒத்து இருக்கிறது. இது எப்படி அப்படின்னா, இந்த சட்டம் மத்துடைய சட்டமும் இந்த சட்டமும் சேம், ஒரே மாதிரி சட்டம் தான். இதுவும் நம்ம ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓதுற மாதிரி தான் இருக்கும். அதான் இங்கே சொல்லிட்டாங்க, சிறிது நீட்டி ஓத வேண்டும் அப்படின்ட்டு. இப்போ என்னென்னா, இப்போ பா அலிஃப் சபர் பா, இது அலிஃப் மத்தால் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் பார்த்தீங்களா. நான் என்னோடய சேனலில் மத்து சட்டம் நம்ம டீட்டெயில்டு வீடியோவாக பார்த்தோம் இல்லையா. அப்போது அதில் இருந்துச்சு, நம்ம பார்த்தோம் அலிஃபுக்கு முன்னாடி ஜபர் இருந்துச்சுன்னா, அலிஃபுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு மேல் ஜபர் இருந்துச்சுன்னா அது அலிஃப் மத்தான்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதான் இங்கே இந்த மாதிரி இருக்குது. இதில் பாக்கு மேலே கடா ஜபர் இருக்குது. ஆனால் இதுவும் சேம் தானே. பா கடா ஜபர் பா, பா அலிஃப் ஜபர் பா சேம் தான். பா கடா ஜபர் பா, பா அலிஃப் ஜபர் பா சேம் தானே. அதனால் இங்கே எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. மத்து சட்டம் தான் இதுவுமே சேம். இந்த கடா ஜபர் கடா ஜேர் உல்டா பேஷும் மத்து சட்டம் உள்ள அலிஃப் வாவியா 2 சட்டமுமே சேம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுவும் நீட்டி தான் நம்ம ஓதணும். நான் அதை ஓதி காட்டுறேன். மத்து சட்டம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னோடய சேனலில் மத்துக்கான ஒரு டீட்டெயில்டு வீடியோ, ஃபுல் வீடியோ நான் மத்துக்கு போட்டிருக்கேன். அது நீ செக் அவுட் பண்ணி பாருங்கள், என் சேனலில் இருக்குது. இப்போ நம்ம இது நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன். இப்போ அலிஃப் இருக்குது இல்லையா, அலிஃபுக்கு மேலே இப்போ ஹரக்கத்துக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ என்னென்னா, அலிஃபுக்கு மேலே ஜபர் ஜேர் ஏதாச்சும் ஒரு மேலே ஒரு சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம ஹம்சான்னு தான் சொல்லணும். வெறும் அலிஃப் இருந்துச்சுன்னா, அலிஃபுக்கு மேலே எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம அலிஃப்னு ஓதலாம். ஆனால் அலிஃபுக்கு மேலேயோ கீழேயோ ஏதாச்சும் சிம்பிள், அலிஃபுக்கு இப்போ ஜபர் ஜேர் பேஷ் இல்லைனா இந்த மாதிரி கடா ஜபர் அந்த மாதிரி ஏதாச்சும் கடா ஜேர் உல்டா பேஷ்னா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹம்சான்னு சொல்லி தான் நம்ம ஓதணும். அதுக்குமே நான் ஹரக்கத்துக்குமே ஃபுல் டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஓதி காட்டுறேன். ஹம்சான்னு தான் அது ஓதணும். ஹம்சா கடா ஜபர் ஆ, பா கடா ஜபர் பா, தா கடா ஜபர் தா, சா கடா ஜபர் சா, ஜீம் கடா ஜபர் ஜா, ஹா கடா ஜபர் ஹா, ஹா கடா ஜபர் ஹா. இங்கே கடா ஜபர் இல்லை, மேபி பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கலாம். தால் கடா ஜபர் தா, தால் கடா ஜபர் தா, ரா கடா ஜபர் ரா, ஜா கடா ஜபர் ஜா, சீன் கடா ஜபர் சா, ஷீன் கடா ஜபர் ஷா, ஸ்வாத் கடா ஜபர் ஸ்வா, வாத் கடா ஜபர் வா, துவா கடா ஜபர் துவா, வாத் கடா ஜபர் வா, ஐன் கடா ஜபர் ஆ, கைன் கடா ஜபர் கா, ஃபா கடா ஜபர் ஃபா, ஆஃப் கடா ஜபர் ஆ, காஃப் கடா ஜபர் கா, லாம் கடா ஜபர் லா, மீன் கடா ஜபர் மா, நூன் கடா ஜபர் நா, வாவ் கடா ஜபர் வா, ஹா கடா ஜபர் ஹா, ஹம்சா கடா ஜபர் ஆ, யா கடா ஜபர் யா, யா கடா ஜபர் யா. இதுவும் யா தான். இப்போ நம்ம இது எப்படி ஓதணுன்றதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸசைஸ் பயிற்சி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸசைஸ் அதாவது பயிற்சி எப்படி ஓதலான்றது பார்க்கலாம். ஹம்சா கடா ஜபர் ஆ, தால் ஜபர் தா, மீம் ஜபர் மா, ஆதம. ஹம்சா கடா ஜபர் ஆ, மீம் ஜபர் மா, நூன் ஜபர் நா, ஆமன. மீம் கடா ஜபர் மா, லாம் ஜேலி, காஃப் சேர் கி, மாலிகி. ஹம்சா ஜபர் ஆ, பா ஜபர் பா, வாவ் கடா ஜபர் வா, ஹா பேஷ் ஹூ, அபவாஹு. சீன் ஜபர் சா, மீம் கடா ஜபர் மா, வாவ் கடா ஜபர் வா, தா ஜேர் தி, சமாவாதி.
கைன் கடா ஜபர் கா, வாவியா ஜேவி, நூன் ஜபர்னா காவீன. இங்கே வந்து கடா ஜபர் இருக்கனால நம்ம நீட்டுறோம், ஓகேவா. இங்கே வந்து என்ன இருக்குது, சுக்குன் பெற்ற யாக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு வந்து சேர் இருக்குது. அப்போனா என்னது, இது யாமத்தா. இதையும் நம்ம வந்து ஒரு அலிஃபில் நீட்டி ஓதணும். அப்போது காவீன, या गड़ा ज़बर या, स्वाद गड़ा ज़बर स्वा, लाम ज़ेली, हा पेश हु, या सालिहु. இங்கே வந்து என்னது, இது யாமத்தா, ஓகேவா. யா சாலிஹு, ஹம்சா ज़ेर ई, लाम गड़ा ज़बर ला, हा पेश हु, नून अलिफ ज़बर ना, इलाहुना. இது வந்து அலிஃப் மத்தா. அலிஃபுக்கு முன்னாடி எழுத்துக்கு வந்து ஜபர் இருக்குது. அப்போது அலிஃப் மத்தா. இங்கேயும் ஒரு அலிஃப் நீட்டி ஓதணும். லாம்க்கு கடா ஜபர் இருக்குது, அதுவும் நீட்டி ஓதணும். இலாஹூனா. ஹா கடா ஜபர் ஹா, தால் அலிஃப் ஜபர் தா, ஹா தா. இது அலிஃப் மத்தா, இது வந்து கடா ஜபர்னால ஒரு அலிஃபில் நீட்டி ஓதணும், ரெண்டுமே நீட்டணும். ஹா தா. காஃப் சேர் கி, காஃப் சேர் கி, தா கடா ஜபர் தா, பா பேஷ்பு, கிதாபு. ராசேரி, சீன் லாம், ராசேரி, सीन कड़ा ज़बर सा, लाम कड़ा ज़बर ला, ता ज़ेती, रिसालाती. राज़ेरी, सीन कड़ा ज़बर सा, लाम कड़ा ज़बर ला, ता ज़ेती, रिसालाती. दाल कड़ा ज़बर दा, लाम ज़ेली, काफ ज़बर का, दालिक. இந்த மாதிரி தான் ஓதணும், கூடிங்களா இருக்கணும். இன்ஷால்லா ஒரு அலிஃப் நீட்டி ஓதணும். இது வந்து கடா ஜபர் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி. இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கடா ஜேர், கடா உல்டா பேஷ் பார்க்கலாம். இது வந்து நம்ம வந்து இது வந்து எழுத்து கூட்டி படிக்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ எழுத்து கூட்டாமல் நான் உங்களுக்கு வந்து படித்து காட்டுறேன். ஆதம, ஆமன, மாலிகி, அபவாஹு, சமாவாதி, காவீன, யா சாலிஹு, இலாஹூனா, ஹாதா, கிதாபு, ரிசாலாத்தி, தாலிக. ஸோ இந்த மாதிரி தான் ஓதணும். குரான்லேயும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி தான் ஓதணும், கூடிங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட்டு வந்து கடா ஜேர் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கடா ஜேர் பார்க்கலாம். கடா ஜேர் என்பது மத்துடைய ஒரு யாவை போல் பா கடா ஜேர் பி என்பது பாயா ஜேபிற்கு ஒத்து இருக்கிறது. எக்ஸாம்பிள், போன இதில் வந்து பா கடா ஜபர் பான்னு பார்த்தோம் இல்லையா, பா அலிஃப் ஜபர் பா அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து பா கடா ஜேர் பி, பாயா ஜேபி. எப்படி வந்து இப்போது மத்துடைய எழுத்துக்கள் 3ல் வந்து யா இருக்கோ அதே சேம் யா வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. கடா ஜேருக்கும் இந்த யாவுக்கும் சேம் தான், அந்த சட்டமும் இந்த சட்டமும் சேம் தான். இது பா கடா ஜேர் பி, இது பாயா ஜேபி. நான் சொன்னேன் இல்லையா, சுக்குன் பெற்ற யாவுக்கு முன்னாடி எழுத்துக்கு வந்து ஜேர் இருந்துச்சுன்னா அது வந்து யா மத்தான்னு, அதோட எக்ஸாம்பிள் தான் அது. இதில் சிம்பிளாக பா கடா ஜேர் பின்னு இருக்குது. இது வந்து இது யா மத்தா, அதுக்கு தான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அந்த சட்டமும் இந்த சட்டமும் சேம் அப்படின்றதுக்காக தான் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது எப்படி ஓதலான்றது வந்து இப்போ பார்க்கலாம். ஹம்சா கடா ஜேர் இ, பா கடா ஜேர் பி, தா கடா ஜேர் தி, सा गड़ा ज़ेर सी, जीम गड़ा ज़ेर जी, हा गड़ा ज़ेर ही, हा गड़ा ज़ेर खी, दाल गड़ा ज़ेर दी, दाल गड़ा ज़ेर दी, रा गड़ा ज़ेर री, जा गड़ा ज़ेर जी, सीन गड़ा ज़ेर सी, शीन गड़ा ज़ेर शी, स्वाद गड़ा ज़ेर सुई, लौद गड़ा ज़ेर लुई, त्वा गड़ा ज़ेर थुई, लौद गड़ा ज़ेर लुई, आइन गड़ा ज़ेर ई, गाइन गड़ा ज़ेर ई, फ़ा गड़ा ज़ेर फ़ी, ऑफ गड़ा ज़ेर ई, काफ गड़ा ज़ेर की, लाम गड़ा ज़ेर ली, मीम गड़ा ज़ेर मी, नून गड़ा ज़ेर नी, वाव गड़ा ज़ेर वी, हा गड़ा ज़ेर ही, हमज़ा गड़ा ज़ेर ई, या गड़ा ज़ेर ई, या गड़ा ज़ेर ई. இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் பயிற்சி பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு எப்படி ஓதணுன்றது புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸசைஸ் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பயிற்சி பார்க்கலாம். ஹம்சா கடா ஜேர் இ, லாம் கடா ஜபர் லா, ஃபா ஜேர் ஃபி, ஈ லா ஃபி, பா ஜேர் பி, ஹா கடா ஜேர் ஹி, பிஹி,
ஐன் ஜேர் இ பா அலிஃப் ஜபர் பா தால் ஜேர் தி ஹா கடா ஜேர் ஹி இ பா தி ஹி இங்கே அலிஃப் மத்தா இருக்குது, இங்கேயும் நீட்டி ஓதணும். ரா பேஷ் ரூ சீன் பேஷ் சூ லாம் ஜேர் லி ஹா கடா ஜேர் ஹி ருசுலி ஹி. நூன் வாவ் பேஷ் நூ ரா ஜேர் ரி ஹா கடா ஜேர் ஹி நூரி ஹி இங்கே வாவ் மத்தா இருக்குது. வாவ் சுக்குன் பெற்ற வாவுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு மேலே பேஷ் இருக்குது, அப்போது ஒரு அலிஃப் லவ் நீட்டி ஓதணும். நூரி ஹி இங்கே கடா ஜேர் இருக்குது, இங்கே நீட்டணும். வாவ் ஜபர் வா காஃப் யா ஜேர் இ லாம் ஜேர் லி ஹா கடா ஜேர் ஹி வ ஈலி ஹி இங்கே இங்கே வந்து யா மத்தா இருக்குது. ஸோ அதனால் இங்கே நீட்டி ஓதணும். இங்கே வந்து கடா ஜேர் இருக்குது, இங்கே நீட்டி ஓதணும். ஹா கடா ஜபர் ஹா தால் ஜேர் தி ஹா கடா ஜேர் ஹி ஹா தி ஹி இங்கே கடா ஜபர் இருக்குது, இங்கேயும் நீட்டி ஓதணும். ஹா கடா ஜபர் ஹா தால் ஜேர் தி ஹா கடா ஜேர் ஹி ஹா தி ஹி. பா ஜேர் பி காஃப் ஜபர் கா லாம் ஜேர் லி பி கலி மீம் கடா ஜபர் மா தா ஜேர் தி ஹா கடா ஜேர் ஹி பி கலி மா தி ஹி. பா ஜேர் பி ஹம்சா கடா ஜபர் ஹா யா கடா ஜபர் யா தா ஜேர் தி ஹா கடா ஜேர் ஹி பி ஆயா தி ஹி. பா ஜேர் பி காஃப் ஜேர் கி தா அலிஃப் ஜபர் தா பி கிதா பா ஜேர் பி ஹா கடா ஜேர் ஹி பி கிதா பி ஹி. பா ஜேர் பி யா ஜபர் யா மீம் யா ஜேர் மீ பி எமி நூன் ஜே நீ ஹா கடா ஜேர் ஹி பி எமீனி ஹி. ஃபா யா ஜேர் ஃபி ஹா கடா ஜேர் ஹி ஃபி ஹி இங்கே யா மத்தா இருக்குது, இங்கே கடா ஜேர் இருக்குது, அப்போது ரெண்டுமே நீட்டி ஓதணும். ஃபி ஹி அப்படின்னு ஓதணும். இப்போது வந்து எப்படி வந்து எழுத்து கூட்டாமல் ஓதலான்றது பார்க்கலாம். ஈலாஃபி பிஹி இபாதிஹி ருசுலிஹி நூரிஹி வகீலிஹி ஹாதிஹி பிகலிமாத்திஹி பிஆயாத்திஹி பிகிதாபிஹி பியமீனிஹி ஃபீஹி இந்த மாதிரி தான் ஓதணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உல்டா பேஷ் பார்க்கலாம். இப்போது வந்து உல்டா பேஷ் பார்க்கலாம். உல்டா பேஷ் என்பது மத்துடைய ஒரு வாவை போல். பா உல்டா பேஷ் பூ என்பது பா வாவ் பேஷ் பூவிற்கு ஒத்து இருக்கிறது. இது வந்து வாவ் மத்தாவுடைய வாவ் மத்தாவும் இந்த உல்டா பேஷும் சேம். ஓகேவா? எப்படி வந்து யா மத்தாவும் கடா ஜேரும் சேம், அதுவும் சேம். அப்போ வந்து கடா ஜபரும் அலிஃப் மத்தாவும் சேம்ன்ற மாதிரி இதுவும் வாவ் மத்தாவும் உல்டா பேஷும் சேம். ஓகேவா? இப்போது வந்து அதே தான் போட்டிருக்காங்க. பா உல்டா பேஷ் பூ பா வாவ் பேஷ் பூவும் சேம், ரெண்டுமே சேம் தான். இப்போ வந்து எப்படி ஓதலான்றது பார்க்கலாம். ஹம்சா உல்டா பேஷ் ஊ பா உல்டா பேஷ் பூ தா உல்டா பேஷ் தூ சா உல்டா பேஷ் சூ ஜீம் உல்டா பேஷ் ஜூ ஹா உல்டா பேஷ் ஹூ ஹா உல்டா பேஷ் ஹூ दाल उल्टा पेश दू दाल उल्टा पेश दू रा उल्टा पेश रू सा उल्टा पेश जू सीन उल्टा पेश सू शीन उल्टा पेश शू स्वाद उल्टा पेश सू स्वाद उल्टा पेश लू त्वा उल्टा पेश तू लवाद उल्टा पेश लू आइन उल्टा पेश कैन उल्टा पेश गु फा उल्टा पेश फू ऑफ उल्टा पेश उ काफ उल्टा पेश कु लाम उल्टा पेश लू मीम उल्टा पेश मू नून उल्टा पेश नू वाव उल्टा पेश वू हा उल्टा पेश हू हमज़ा उल्टा पेश ऊ या उल्टा पेश यू या उल्टा पेश यू நம்ம அதான் நீட்டி ஓதணும். நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் பயிற்சி பார்க்கலாம், எப்படி ஓதலான்றது பார்க்கலாம். வந்து பயிற்சி பார்க்கலாம். लाम ज़बला हा उल्टा पेश हू लहू दाल अलिफ ज़बर दा वाव उल्टा पेश वू दाल ज़बर दा दाऊदा रा ज़बर रा सीन वाव पेश सू लाम पेश लू हा उल्टा पेश हू रुसूलुहू. இங்கே நடுவுலலாம் பார்த்தீங்களா அலிஃப் மத்தா வருது, இங்கேயும் நீட்டி ஓதணும். தாவுதா இங்கே வாவு மத்தா வருது. ரசூல ரசூலுஹூ இங்கே அலிஃப் மத்தா, இங்கே வாவு மத்தா.
ஹம்சா கடா ஜபர் ஆ, யா அலிஃப் ஜபர் யா, தா பேஷ் தூ, ஹா உல்டா பேஷ் ஹூ, ஆயா துஹூ. இங்கே அலிஃப் மத்தா, அப்போ நீட்டி ஓதணும். இங்கேயும் நீட்டி ஓதணும், இங்கேயும் நீட்டி ஓதணும். ஆயா துஹூ. जीम पेश जू, नून वाव पेश नू, दाल पेश तू, हा उल्टा पेश हू, जुनूदुहू. ताज़े ती, लाम अलिफ सबला, वाव ज़बर वा, ता पेश तू, तिलावतु, हा उल्टा पेश हू, तिलावतुहू. वाव ज़बर वा, रा ज़ेरी, साफ ज़बर सा, हा उल्टा पेश हू, वरिसहू. मीम ज़बर मा, वाव अलिफ ज़बर वा, मावा, ज़ाया ज़ी, मावाज़ी, नून पेश नू, हा उल्टा पेश हू, मावाज़ीनुहू. जीम ज़बर जा, आइन ज़बर आ, लाम ज़बर ला, जअल, हा उल्टा पेश हू, जअलहू. मीम अलिफ ज़बर मा, वाव उल्टा पेश हू, रा ज़ेरी, मवारी, या ज़बर या, माऊरिया. சாரி இவன் நான் தப்பாக படிச்சிட்டேன். மீம் அலிஃப் ஜபர்மா, வா உல்டா பேஷ் ஊ, ரா ஸேரி, யா ஜபையா, மா ஊரிய. கைன் அலிஃப் ஜபர் கா, வா உல்டா பேஷ் ஊ, நூன் ஜபர்னா, காவூன. கைன் அலிஃப் ஜபர் கா, வா உல்டா பேஷ் ஊ, நூன் ஜபர்ன, காவூன. ऑफ ज़बर आ, राया ज़ेरी, नून पेश नू, अरीनू, हा उल्टा पेश हू, अरीनुहू. ஸோ இந்த மாதிரி தான் ஓதணும். உல்டா பேஷ் வந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து எழுத்து கூட்டாமல் எப்படி ஓதலான்றது பார்க்கலாம். லஹூ, தாவூத, ரசூலுஹூ, ஆயாத்துஹூ, ஜுனூதுஹூ, திலாவத்துஹூ, வரிசஹூ, மவாஸீனுஹூ, ஜஅலஹூ, மாஉரிய, காவூன, அரீனுஹூ. ஸோ இந்த மாதிரி தான் ஓதணும். உல்டா பேஷ் வந்துச்சு அப்படின்னா இந்த சட்டம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடா ஜபர், கடா ஜேர், உல்டா பேஷ் மூணுமே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடா ஜபர் ஒன்றுமே இல்லை. கடா ஜபர் வந்து அலிஃப் மதா மாதிரி, கடா ஜேர் வந்து யா மதா மாதிரி, உல்டா பேஷ் வந்து வாவ் மதா மாதிரி. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சேம் தான். ஆனால் இங்கே அலிஃப் வரும், இது வந்து அலிஃப் மதாக்கு அலிஃப் வரும், வாவுக்கு வாவ் வரும், இங்கே யாவுக்கு யா வருது. ஆனால் இங்கே வந்து சிம்பிள்ஸ் மாதிரி வரும். ஜபா ஜே பேஷ் மாதிரி, இங்கே வந்து கடா ஜபர், கடா ஜேர், உல்டா பேஷ்ன்ற மாதிரி. வேறு ஒன்றுமே இல்லை இந்த சட்டம். இந்த சட்டம் ஈஸி தான். இந்த சட்டம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குரான்லேயும் இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த சட்டம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் கற்றுக்கோங்க, மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இது கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.